எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 3வது T20 மேட்சுக்கான ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்தியாவா டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அங்கே ஏற்கனவே 2 T20 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அந்த 3வது T20 மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் டெமோ டீம்ஸ் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதற்கான ஃபுல் ப்ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 3 வெனஸ்டே நவம்பர் 13, 2024 இரவு 8:30 மணிக்கு இந்த மேட்ச் செஞ்சுரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க்ல இது நடக்குது. இந்த கிரவுண்டுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் செஞ்சுரியனில் உள்ள சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பூங்காவில் உள்ள ஆடுகளம் பொதுவாக நல்ல பவுன்ஸை வழங்குகிறது. ஸோ பவுன்ஸ் அப்படின்னாலே ஃபாஸ்ட் வந்துடுறாங்க. உள்ள வழக்கமான பாதையை விட பந்து வேகமாக மட்டையை அடையும். பேட்டுக்கு பால் நல்லா வரும். அப்படி வந்தா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உள்ளது. ஹை ஸ்கோரிங் வெளியுமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிச் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. வேகம் மற்றும் துழலுக்கு பெயர் பெற்ற இந்த மேற்பரப்பு பெரும்பாலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் சாதகமாக இருப்பதால் அவர்களை இங்கு மிகவும் பயனுள்ளதாகிறது. டாஸ் வென்ற கேப்டன்கள் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்யலாம். பொறுத்துவதற்கு முன் எதிரணியின் ஸ்கோரை குறைவாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் பிச் ரிப்போர்ட். பேட்டுக்கு பால் நல்லா வரும், ஃபாஸ்ட் பாலருக்கு விக்கெட்டுகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பிச் ரிப்போர்ட். ஸ்பின்னுக்கு வேற தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல நடந்த மேட்சஸ்ல நம்ம ஒரு ரிவ்யூ பார்ப்போம். T20 அட் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் ஸ்போர்ட் ஸ்பார்க் செஞ்சுரியன்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க 6 விக்கெட் வித்தியாசத்தில். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல வின்னர் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் வின்னர். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் வின்னர். இந்த 9 விக்கெட்டுகள் இந்த மெயினா பாருங்க, 9 விக்கெட்டுகள் இது பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் ஒரு ஓபனர்ஸை அடிச்சு முடிச்சிருவாங்க. அப்படிதான் ஸ்கோர்ஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில். அப்போ பெருசா விக்கெட்டுகள் விழல, 3, 6. ஸோ ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு விக்கெட்டுகள் இது இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா வின் பை 16 ரன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் 27 ரன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா இந்த நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கால சவுத் ஆப்பிரிக்கா வின்னர். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா. சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான். சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ 84 ரன்கள் மார்ஜின். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து தோற்கடிச்சிருக்காங்க 84 ரன்கள். அதே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 95 ரன்கள் மார்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்குமே பால் எப்படி இருக்குன்னா 200+ ஸ்கோர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2013, 2009 இந்த காலகட்டம். இப்போ கடைசியாக எடுத்தீங்கன்னா 2023 தான் லேட்டஸ்ட். இதுல 6 விக்கெட் அண்ட் 3 விக்கெட்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மேட்சஸ்ல ஒரு 6 மேட்சஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா மேட்சஸுமே ஆப்போனன்ட் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 16 மேட்ச். அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 முறையும், பேட்டிங் செகண்ட் 7 தடவையும், ஒரு மேட்ச் டையாவும் ஆயிருக்கு. அங்க நடந்த மேட்ச் லாஸ்டா 2023 நடந்த மேட்ச் பாருங்க. ஜான்சன் சார்லஸ் ஒரு 118 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். அதே மாதிரி கெயில் மேயர்ஸ் 51 ரன்கள் அடிச்சிருப்பாரு. ஸோ டோட்டலா ஒரு 3 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பிளேயரை பிக் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. 258 ரன்னுக்கு 5 பேர் அவுட் ஆயிருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளலாம். ரொமரே ஷெப்பர்ட் 18 பால்ல 41. இந்த இடத்துல நம்ம பிளேயரான ரிங்கு சிங் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ரோமன் பவல் 19 பால் 28. ஸோ ஓவரால் 258 ரன் 5. ஸோ இங்க ஓவரால் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க. அந்த 4 பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ரொமரே ஷெப்பர்ட், ரோமன் பவல், ஜான்சன் சார்லஸ், கெயில் மேயர். இதுதான் இந்த வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர்ஸ். இதை சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங் பாருங்க. நம்ம அங்க பாகிஸ்தான் மேட்ச்ல பார்த்தோம், ஒரு விக்கெட் எடுப்பதற்கு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா குவிண்டன் டிகாக் ஒரு 100 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அட் த சேம் டைம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 68 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ரிக்கில்டன் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேயருமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ரயில் ரல்சோ, டேவிட் மில்லர், ஏடன் மார்க்கரம் 38 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 259 ஃபார் 4. சவுத் ஆப்பிரிக்கா இதை சேஸ் பண்ணியிருக்காங்க, அருமையா சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை மைண்ட் செட் பண்ணிக்கணும்.
சவுத் ஆப்பிரிக்கா 1/6 விக்கெட் 7 பால் ரிமைனிங். இந்த பெரிய டார்கெட்டை 7 பால் மிச்சம் வச்சு வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 26, 2023 வெஸ்ட் இண்டீஸ் அங்க போய் விளையாடின இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜான ஸ்கோர். சராசரியான ஸ்கோர் 157 முதல் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் 137 அண்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-2 அப்படின்றது தான் இருக்கு. 6 பார்த்தீங்கன்னா 1-1 அண்ட் சராசரி விக்கெட் இழப்பு 5-6. ஸோ விக்கெட்டுகளும் பெருசாக விழுது, ஆல் அவுட் ஆகிற மாதிரியான விக்கெட்டுகள் இல்லை. ஸோ கேப்டன் எப்படி பிக் பண்ணணும்னா நம்ம பேட்டிங்கில் தான் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது 2 பேர், இந்தியாவில் ஒருத்தர், சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் 100, ஒரு 80, 70 அந்த மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கான்செப்ட்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ போலிங் ஃபேண்டசி பாயிண்ட் 76 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 49 அண்ட் ஃபேஸ் வந்து 55, ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 41. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 17-8. ஸோ ஸ்பின்னு சுத்தமாக எடுபடலை. ஸ்பின்னுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிலோ 150 4 முறை அண்ட் 150 to 129 இன்னிங்ஸ், 170 to 189 3 இன்னிங்ஸ் அண்ட் அபவ் 190 5 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அண்ட் 8 விடல ஓவரால் 28 மேட்ச், அதில் 12 சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா 16. இந்த சீரீஸ்ல ஆளுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஒன்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கோர் கார்டு தான் நம்ம பார்த்தோம். வெஸ்ட் இண்டீஸ் 258 for 5 அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 259 for 4. ஃபாஸ்ட் பாருங்க 9 விக்கெட் 5-4, 9 விக்கெட் 2 இன்னிங்ஸும் சேர்த்து, ஸ்பின்னு 0 விக்கெட்ஸ். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 131க்கு 8, வெஸ்ட் இண்டீஸ் 132க்கு 7. வெஸ்ட் இண்டீஸ் 1/3 விக்கெட், ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னு 3. ஸோ இந்த மாதிரி லோ ட்ராக் வரும் பொழுதும் ஃபாஸ்ட்டுக்கு தான் விக்கெட்டுகள் அதிகமாக விழுது. அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஃபாஸ்ட் வந்து 19 விக்கெட்டும், ஸ்பின்னு 3 விக்கெட்டும். முதல் இன்னிங்ஸில் 11 விக்கெட் ஃபாஸ்ட், ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னு முதல் இன்னிங்ஸ் 3, ரெண்டாவது இன்னிங்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரீம் கிரியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டேட்டா. இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 ஆல்ரெடி 2 மேட்ச் பார்த்துருப்போம். அதே சேம் பிளேயிங் 11. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஆவேஷ் கான். இதில் நம்ம யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் ட்ரீம் டீம் டெமோ டீம் கொடுத்துருப்போம், அதில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது அபிஷேக் சர்மாவுக்கு பேட்டில் பால் நல்லா படும் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து ஒரு நாக்கு எதிர்பார்க்கலாம். 10 இன்னிங்ஸில் கடைசி 9 இன்னிங்ஸ் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்காரு. அதை மைண்ட் செட் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சனும் 0 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் நின்று ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சூரியகுமார் யாதவ் அவரும் இந்த 2 இன்னிங்ஸாக 2 மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த 3 பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க. இதே வந்து இந்தியா செகண்ட் பேட்டிங்னா அந்த 3 பிளேயர் மஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 2 பிளேயர் நம்ம மாற்றி மாற்றி எடுக்கலாம். ஒரு டீம்ல 3 பிளேயரும் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர்லாம் வந்து பேட்டிங் கிடைக்குமா, இல்லை ஹை ஸ்கோரிங் கேம் ஆனால் பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிக்கிறாரே தவிர அதை பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட்டுகள் எதுவும் விழல. அட் த சேம் டைம் பேட்டிங்லேயும் வந்து அவரால் 30+ மேலே கன்வெர்ட் பண்ண முடியல. ரிங்கு சிங் அதே தான். அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவருக்காக தரமாட்டேன்றாங்க. பேட்டிங்கில் செகண்ட் மேட்ச் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. துரதிருஷ்டமாக ரன் அவுட் ஆகிட்டாரு. ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் தான் கொண்டு போக முடியும். இந்த 4 பிளேயருமே 3 பிளேயர் வந்து ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் 3 பிளேயருமே ட்ரீம் டீமில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ரிக்கல்டன் ஒரு அருமையான பிளேயர். ஒரு 100 ரன்னுக்கு மேலே அடிக்கூடிய ஒரு பிளேயராக ரிக்கல்டன் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி கிறிஸ்டின் ஸ்டப் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்மில் இருந்தார். கிளாசன் வந்து வருண் சக்கரவர்த்தி ஓவரில் திணறாரு, ரொம்ப திணறாரு. டேவிட் மில்லர், ஹென்ரி கிளாசன், மார்க்கோ ஜான்சன் ஆவரேஜாக 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து உள்ள டீமுக்குள்ள ட்ரீம் டீம்ல வராரு. இவர் ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. இவர் மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. ரிக்கல்டனும் மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. கெரால்ட் கவுல்சி பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் பண்றாரு, போலிங்கையும் கான்ட்ரிபியூஷன் பண்றாரு. இவரும் மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. இந்த ரிக்கல்டன் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். ஹென்ரி கிளாசன் ஸ்கோப் இல்லை, டேவிட் மில்லர் ஸ்கோப் இல்லை, கேஷவ் மகராஜை கொண்டு போகலாம். ஸ்பீட்டர், சிமிலைன் இந்த 2 பிளேயர் வந்து ஒரு பிளேயரை கொண்டு போகலாம். சஞ்சு சாம்சன் கடைசியாக நடந்த 3 மேட்ச்ல பாருங்க 111, 107 0 எடுத்துட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா 2 0 இருக்கும். அந்த மாதிரி அடுத்த 0 வருமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். 0 வருமா இல்ல 100 வருமா அப்படிங்கறத 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போக வேண்டியதுதான். அபிஷேக் சர்மா கிட்ட பெரிய நாக் எதுவும் இல்லை. சூரியகுமார் யாதவ் 75
58, 31, 53, 47 இந்த மாதிரி ஆவரேஜா விட்டு விட்டு அடிக்கிறாரு. இந்த மேட்ச் பேட்டுக்கு பால் நல்லா வரும்ன்றதுனால இவருக்கு பெரிய நாக்கை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயர் கம்பல்சரி கொண்டு போகலாம். சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் ஒரு மிஸ்ட்ரி பிளேயரா ஒரு 100 அடிக்கிறதுக்கான 40 பால்ல 100 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அபிஷேக் சர்மாவுக்கு இருந்ததுன்னா இவரை கேப்டனா போடுங்க, இல்லைன்னா அவரை ட்ராப் பண்ணுங்க. எடுக்கிறீங்கன்னா கேப்டனா கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், 3 விக்கெட், 5 விக்கெட் லாஸ்ட் 3 மேட்ச் சுவர் ஷார்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்காரு ஆவேஷ் கான். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி 3-3-1 லாஸ்டா ஒரு 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அவரும் நல்ல பிளேயரா இருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பிளேயர் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. ரிக்கல்டன் ஒரு 100, ஒரு 89, ஒரு 76 இந்த மாதிரி நாக் ஆடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம பிக் பண்ணலாம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு 50-50 ஆப்ஷன். ஏடன் மார்க்கரம் ஒரு ஆவரேஜான ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பாரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. கெரால்ட் கோட்ஸியும் எல்லா மேட்சஸுமே கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறாரு. மார்க்கோ ஜான்சன் அதே மாதிரி ஒரு 20+ ரன்ஸ் பிளஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா மார்க்கோ ஜான்சனும் இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு பெஞ்ச் பிளேயர்ஸ். விஜயகுமார், வைஷாக், ஜிதேஷ் சர்மா, எஸ்டேல், ரம்தீப் சிங். அண்ட் ஸ்டார்டிங் ஓவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹர்ஷதீப் சிங், ஆவேஷ் கான். மிடில் ஓவர்லாம் வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேலே போடுறாரு. 5th ஓவர் 6th ஓவர் போடுறாரு வருண் சக்கரவர்த்தி. ஸோ மெயின் பிளேயராக இருப்பது. அக்ஷர் பட்டேல் ஓவர் கொடுக்கறது இல்லை. ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே மகராஜ், ஏடன் மார்க்ரம், என் பீட்டர். அதே மாதிரி டெத் ஓவர் கோட்ஸி ஜான்சன் இந்த 2 பேர் மெயினாக இருப்பாங்க. சிமிலன் அப்பப்போ உள்ள வராரு. அட் த சேம் டைம் இந்தியாவோட டெத் ஓவர்ஸ் ஆவேஷ் கானும் ஹர்ஷதீப் சிங்கும் இருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் ரீசன்ட் ஃபார்ம்ல நல்லா இருக்காங்க. கெரால்ட் கோட்ஸி, ட்ரிஸ்டன் ஸ்டப், கேசவ் மகாராஜ் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் நல்லா இருக்கு. கேப்டன் பிக் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, ரிக்கல்டன் அண்ட் உங்களுக்கு தேவைன்னா சஞ்சு சாம்சனும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி ஒரு மிஸ்ட்ரி பிளேயரா உள்ள வரணும்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். இந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற 5 பேர் நாளைக்கு ஹை ஸ்கோரிங் கேமா இருந்தா இவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு கேப்டன் பிளேயர் கண்டிப்பா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்க, யார் யாரெல்லாம் ட்ரீம் டீம் பாருங்க. சஞ்சு சாம்சன் கேப்டன் நாக், திலக் வர்மா 33, சூரியகுமார் யாதவ் 21. ஸோ இப்போ யார் வருவாங்க அப்படின்றத பார்ப்போம். கெரால்ட் கோட்ஸி, மார்க்கோ ஜான்சன், கேசவ் மகாராஜ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கெரால்ட் கோட்ஸி இங்கேயும் இருப்பாரு, இங்கேயும் இருப்பாரு. ஸோ கெரால்ட் கோட்ஸி பேட்டிங் பிளஸ் போலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு, மெயின் பிளேயரா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்ஸ், ரவி பிஷ்னாய் 3 விக்கெட், ஆவேஷ் கான் 2 விக்கெட்ஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் 25 ரன், ரியான் ரிக்கல்டன் 21 ரன்கள். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 45 பால் 39, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் அண்ட் திலக் வர்மா. இங்க ஏடன் மார்க்ரம், ஆண்ட்ரில் சிமலின், நாகூர் பீட்டர், என் பீட்டர். வருண் சக்கரவர்த்தி 5 for 17, 4 overs, ரவி பிஷ்னாய் 1 விக்கெட், ஹர்ஷதீப் சிங் 1 விக்கெட். கெரால்ட் கோட்ஸி 9 பால் 19 ரன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 24 ரன்கள் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப் 47 ரன். இதெல்லாம் சம்மரிஸ். இப்பதான் மெயின் பிக்சருக்கு வரும். இப்போ பாருங்க, நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது நாளைக்கான மேட்சுக்கு ஒரு டெமோ டீம். ஸோ இங்க ரிக்கல்டன் 36 பாயிண்ட், 2வது மேட்ச் 19 பாயிண்ட். ஸோ 2 மேட்ச்லயுமே இவர் இருக்காரு. அதனால இந்த இருக்கிற பிளேயரை நான் அப்படியே இங்க கொண்டு போறேன், ரிக்கல்டனை கொண்டு போறோம். அடுத்தது யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் 2வது பிளேயர். அந்த ரவி பிஷ்னாய் இருக்காரு. அதே மாதிரி ரவி பிஷ்னாயை நம்ம இங்கேயும் கொண்டு போறோம், 2 பிளேயர். வருண் சக்கரவர்த்தி இங்க இருக்காரு, 3வது பிளேயர். அதே மாதிரி இங்கேயும் இருக்காரு. ஸோ இங்கேயும் நான் வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போறேன். மொத்தம் 3 பிளேயர். ஹர்ஷதீப் சிங் 4வது பிளேயரா உள்ள வராரு. ஸோ இவரையும் கொண்டு போறேன், இவரையும் கொண்டு போறேன், ஹர்ஷதீப் சிங்கையும் கொண்டு போகிறோம். கெரால்ட் கோட்ஸி 62 பாயிண்ட், இங்க 168 பாயிண்ட், வைஸ் கேப்டன். ஸோ அதனால அவரையும் கொண்டு போகிறோம். மார்க்கோ ஜான்சன் 6வது பிளேயர், 68 பாயிண்ட், 97.5 பாயிண்ட், அவரையும் கொண்டு போறோம். இது வரைக்கும் விளையாடாத பிளேயர், பெர்ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிஸ்டன் ஸ்டீப்ஸ் ஒரு மேட்ச் உள்ள வந்திருக்காரு. அதனால அவரை கொண்டு போகிறோம். என்ன ஏடன் மார்க்ரம் இது வரைக்கும் எந்த இதுலயும் ட்ரீம் டீம்ல வரல, பட் ரிஸ்கியா அவரை உள்ள கொண்டு போறோம். அபிஷேக் சர்மா எதுலயும் வரல, அதனால ரிஸ்கியா கொண்டு போறோம். சூரியகுமார் நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர், அதனால 3வது மேட்சுக்கு கொண்டு போறோம். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டனா இருந்ததுனால அவரை திரும்பவும் கேப்டனா ட்ரை பண்ணி உள்ள கொண்டு போறோம். இதுதான் 11 பிளேயர். இதுல இருந்து நீங்க 2 பிளேயரை மாத்தணும் அப்படின்னா அந்த ஏடன் மார்க்ரம், அபிஷேக் சர்மாவை மாத்திட்டு நீங்க வேற ஒரு 2 பிளேயரை கொண்டு போகலாம். ஹர்திக் பாண்டியாவை கொண்டு போகலாம், திலக் வர்மா, ரிங்கு சிங்,
இந்த மாதிரி ஏதாவது பிளேயரை நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து டெமோ டீம். இது அப்டேட்டட் டீம் வந்து டெலிகிராம் சேனலில் டுமாரோ 8 o'clock டாஸ் போட்டதுக்கப்புறம் கொடுக்கப்படும். ஸோ இதுதான் டீம்ஸ். ஸோ 2 டீம்லேருந்து 6 பிளேயர் வந்திருக்காங்க. 3வது மேட்சும் 6 பிளேயர் வருவாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு டீம் போடணும்னா இந்த 6 பிளேயர்லேருந்து ஒரு 3 பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு ஒரு கெரல் கோட்ஸியை ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணுறது டாப் ஆர்டர் ஒரு 3 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இவரை ரிமூவ் பண்ணலாம். மார்க்கோ ஜான்சனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த லோ பர்சன்டேஜ் ஒரு போலரை நம்ம உள்ள பிக் பண்ணி கொண்டு போகலாம். வருண் சக்கரவர்த்தி 2 மேட்ச் 85, 360 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 3வது மேட்ச் மேபி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா இவரை ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி ஹைலி இருக்கிற பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஒரு ஹை பொட்டன்ஷியல் பிளேயர் அண்ட் கெரல் கோட்ஸி ஹை பொட்டன்ஷியல் பிளேயர். ஸோ இந்த 2 பிளேயரையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரிஸ்கி டீமாக ட்ரை பண்ணலாம். ரிஸ்கி டீம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.